லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் அஜீஸ். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் இன்றைக்கு மக்கள் சந்திப்பு. 73 நாட்களுக்கு பிறகு இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி இன்னைக்கு பிரச்சாரம் ரோட் ஷோலாம் கிடையாது, நேராக வராரு. அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ளேயே 1 மணி நேரம் உட்காந்துருக்கிறாரு. அந்த புசி ஆனந்த் ஆதவர்ஜுனா அவர் பேசினதுக்கு பிறகு இப்போது விஜய் பேசுகிறாரு. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, புதுச்சேரி முதல்வருக்கு நன்றின்னு முதல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை புதுச்சேரி அரசை பார்த்தாவது இந்த திமுக பாடம் கற்றுக்கிட்டோம். ஒரு மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் எப்படி நடத்துகிறாங்க, எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க, திமுக அரசு இந்த அரசை பார்த்து பாடம் கற்றுக்கிட்டோன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாரு. இந்த விஜய் அவர்களுடைய அந்த 73 நாட்களுக்கு பிறகான இந்த பிரச்சாரத்தையும் இந்த திமுக அரசின் மீதான விமர்சனத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவா திரைப்பட நடிகர்கள் இடைவெளி விட்டு விட்டு தானே ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. தீபாவளிக்கு ஒரு படம் வரும், அப்புறம் பொங்கலுக்கு வரும், அதுக்கப்புறம் ஸ்கூல் வெக்கேஷன் அந்த சம்மர் ஹாலிடேஸ்ல ஒரு படம் வரும். இப்படியாக ஒரு படத்தை வெளியிடுவது மாதிரி அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு விஜய் அவர்கள். அவர் பேரை சொல்ல வேண்டியிருக்கு, அவரோட கட்சி பேரை சொல்ல வேண்டி இருக்கிறதுங்கெல்லாம் இந்த காலத்தின் கொடுமை அப்படின்னு தான் நான் நிச்சயமா பாக்குறேன். அப்புறம் புதுச்சேரி முதல்வருக்கு நன்றிங்கிறாரு. ஏன்னா அங்க மாற்று கட்சி அப்படின்னா கூட அது பிஜேபி தான் அந்த இடத்துல இருக்குங்கிறப்போ, கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குங்கிறப்போ, பிஜேபி கையில தான் இவரோட சிபிஐ வழக்கு மாட்டிட்டு இருக்கு. அதனால பிஜேபியை மறைமுகமாக இவர் பாராட்டி தான் ஆகணும். இல்லைன்னா சிபிஐ வழக்கு எப்படி திரும்பும், திசை திரும்பும் அப்படிங்கறதெல்லாம் இவருக்கு தெரியும். உள்ள போய் கழி திங்கணும் அப்படிங்கறதெல்லாம இவருக்கு தெரியும். அதை தவிர மிக முக்கியமா அந்த பிஜேபி அரசு, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு பதில் கேட்கிறாருல்ல. அது எதுக்காக அப்படின்னா, கரூர்ல நடந்த அந்த 41 உயிரிழப்புகளை பற்றி உலகமே தெரிஞ்சு வச்சிருக்கு. அந்த மாதிரி அசம்பாவிதம் புதுச்சேரி மக்களுக்கு நடந்து விடக்கூடாதுங்கிற முன் ஜாக்கிரதையில தான் புதுச்சேரி காவல்துறையினர் இந்த சிறப்பான ஏற்பாட்டை செஞ்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால இவருக்கு சிறப்பு பாதுகாப்பு இல்ல, அது அந்த புதுச்சேரி மக்களுக்கான பாதுகாப்பு. அதை தவிர நீங்களே அந்த காணொளியில எல்லாம் பார்த்திருப்பீங்க. புஷி ஆனந்த அங்க உள்ள அந்த போலீஸ் கமிஷனர் எப்படி லெப்ட் அண்ட் ரைட் விடுறாங்க அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல இருந்து யாருமே அங்க போகக்கூடாது, QR கோடை வச்சு அந்த முகவரியை சரி பார்த்துதான் புதுச்சேரி மக்கள் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற இந்த பாடத்தை எல்லாம் புதுச்சேரி காவல்துறை கற்றுக் கொடுக்குதுன்னா அதை விஜயம் கத்துக்கணும்ல. இது விஜய்க்கான பாடம்தான். பாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, உள்ள போங்கிறாரு புசி ஆனந்த். அதை உடனே அந்த காவல் அதிகாரி கண்டிக்கிறாங்க. உங்க வேலையை பாருங்க, என்னுடைய டியூட்டி என்ன பார்க்க விடுங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. அதுதான், பாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க ஃபெயில் ஆனவங்க தான். தாவேக்கேங்கிறதே ஃபெயிலான கட்சி தான், அதனுடைய தலைவரே ஃபெயிலான கட்சி தான். அதனால ஏதோ ஒரு பாச தூக்கிட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா, புஷி ஆனந்த் எப்பவும் இதை பண்ணிட்டு இருக்காருங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. தாவேக்காவில இருந்து வெளியில வந்தவங்க கூட சொல்றாங்க, புஷி ஆனந்த் தன்னுடைய பதவியை எதற்காகவெல்லாமோ தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், மக்களிடமிருந்து எப்படி பணம் கறக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. அதனால விஜய் அவர்கள் அறிவுரை சொல்லணும்னா புஷி ஆனந்துக்கு முதல்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த காவல்துறை அதிகாரிக்கு நம்முடைய வாழ்த்துகள், பாராட்டுகள். இப்ப மிக சமீபத்துல திருப்பரங்குன்றத்துல கூட நம்முடைய தமிழ்நாட்டின் காவல்துறை அதிகாரி எவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? we are not allowing, we will face the consequences சொல்லக்கூடிய துணிச்சலும் தைரியமும் மிக்கவர்கள் தான் இந்த காவல்துறை அதிகாரிகள். அதை தாவேகா போன்ற விஜய் போன்றவர்கள் கையில் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணும் போதுதான் பிரச்சனை வருது. அதை தவிர இன்னொரு கேள்வி அஜீஸ், புதுச்சேரிக்கு போயிட்டாரு, அங்கேயும் தான் கால் பதிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அங்க உள்ள பிரச்சனையை தானே எடுத்து பேசணும், அங்க உள்ள கூட்டணி ஆட்சியை பற்றி தானே பேசணும். ஏன் அதை பத்தி பேசாம பேசுறாரு? இல்ல, பிரச்சனையை பேசுறாரு. ஆனா அதற்கு முன்னாடி சிஎம் சாருக்கு நன்றி, புதுச்சேரி சிஎம் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. தமிழ்நாடு இங்க கரூர்ல கூட அப்படிதான் சொன்னாரு. கரூர்லயும் நம்முடைய காவல்துறைக்கு நன்றின்னு தானே ஆரம்பிச்சாரு. இல்லைன்னா நான் வந்திருக்கவே முடியாது இவ்வளவு பாதுகாப்பா அப்படின்னு சொன்னவர் தானே. அதனால அங்க போய் ஒரு நன்றி சொல்றாருங்கிறது, இவர் எல்லாமே ஸ்கிரிப்டட், முதல் வரியா அதை எழுதி வச்சிருப்பாங்க வசனகர்த்தாக்கள், அதை அப்படியே சொல்லிடுறாரு. அங்க உள்ள பிரச்சனையை பேசுறாருன்னா கூட எதற்காக திமுகவை அவர் பேச வேண்டும், அதுதான் முதல் கேள்வி. அப்போ தூங்கும் போதும், விழிச்சிருக்கும் போதும், சாப்பிடும் போதும், தண்ணி குடிக்கும் போதும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே நினைப்பு, ஒரே மந்திரம், ஒரே சிந்தனை திமுக 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 மட்டும் தானே. அப்போ அவ்வளவு தூரம் ஒரு உயர்ந்த ஆலமரமாக, உயர்ந்த சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, யாராக இருந்தாலும் புதியதாக கட்சி ஆரம்பிக்கணும்னா அவங்க
நம்முடைய திமுகவைத்தான் பேசியாக வேண்டும், நம்முடைய மாண்புமிகு முதல்வரைத்தான் பேசியாக வேண்டும். அதை தவிர பேசுவதற்கு வேற எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. இவங்கள பேசினாதான் ஒரு மீடியா அட்டென்ஷன், ஹெட்லைன் ஹாகிங் எல்லாமே நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படி சொல்லுங்க ராஜேஷ். இப்ப நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் குழந்தைய விடுறோம்னு வைங்களேன், எல்கேஜில கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு அப்துல் கலாம் மாதிரி, ஒரு பெரிய விஞ்ஞானி மாதிரி, ஒரு பெரிய சிந்தனையாளர் மாதிரி வரணும்பா நீ அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு தானே வருவோம். அப்ப உடனே மறுநாளே நான் அப்துல் கலாம் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட முடியுமா? முடியாது இல்ல. அது மாதிரி வளரணும், எல்லா எக்ஸாமையும் பாஸ் பண்ணணும், எல்லா கிளாஸையும் தாண்டணும், அரியர்ஸ் வைக்காம தாண்டணும். அதுக்கப்புறம் நீ பிஹெச்டி போறத பத்தி யோசிக்கலாம். அதை போய் கொஞ்சம் விஜய்க்கு சொல்லுங்க. இப்பதான் அவர் எல்கேஜி யூகேஜி கூட இல்ல, ப்ரீகேஜி சேர்ந்திருக்காரு. இல்ல வாங்க, காத்துக்கு நீங்க வரத்துக்கு இன்னும் காலம் இருக்கு. நீங்க காத்துக்கு எப்படி தடை போட முடியாது, அது போல 2026ல விஜய் முதல்வராவத தடுக்க முடியாதுங்கிறாங்க. அதத்தான் நான் சொல்றேன். காத்துக்கு தடை போட முடியாது. அது மாதிரி நீங்களும் காற்றாக இருக்கிறீர்கள், சுவாச காற்றாக இருக்கிறீர்கள், பிராணவாயுவாக இருக்கிறீர்கள்னா நாங்க மக்கள் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனால் அந்த மூச்சு காற்றை பறிக்கின்ற யமனாக இருக்கிறாரே ஒருத்தர். அதனாலதானே இந்த உலகமே பயப்படுது. அதனாலதானே புதுச்சேரி அரசே பயப்பட்டு இருக்கு. அதனாலதானே இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள். அதனால நீங்க காத்துன்னு சொன்னா கூட நீங்க விஷக்காத்து, மக்களோட மூச்சு காற்றை பறிக்கின்ற யமனின் பாசக்கயிறு உங்கள் கையில் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சொல்ற இந்த ஓமை, ஓமேயம், அப்புறம் இந்த இமேஜினேஷன் இதெல்லாம் விஜய்க்கு பொருந்தவே இல்லை. ஏன்னா எந்த எழுத்தாளர் எழுதி கொடுக்கிறார், எந்த வசனகர்த்தா எழுதி கொடுக்கிறாருங்கிறதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். அது என்னது முதல்ல முந்தி உள்ள ஸ்கிரிப்ட்ல ஒண்ணு சொன்னாரு, நாகரீக நயத்தக்க நாகரிகமா ஏதோ ஒண்ணு சொன்னார். நாகரீக அரசியல் செய்பவர்கள் நாங்களோ ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாரு. இதெல்லாம் விஜய்க்கு பொருத்தமே கிடையாது. அவரோட மொழியில பேச ஆரம்பிக்க சொல்லுங்க. அப்புறம் அவர் மனசுல இருந்து அந்த கேள்வி வருதுங்கிறத பார்க்கலாம். அதனால திமுகவைத்தான் இவர் தன்னுடைய ஒற்றை எதிரியாக வைத்திருக்கிறார். அப்படின்னா நீ இப்போ ப்ரீகேஜில இருக்க, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஸ்கூலு, +2, காலேஜ், யூனிவர்சிட்டின்னு வரத்துக்கு இன்னும் காலம் இருக்கு. அது வரைக்கும் விஜய் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே பெயர் திமுகவாகத்தான் இருக்கும். நீ பிஹெச்டி வந்தாலும் நாங்க 200 ஆண்டை கடந்திருப்போம். திமுக என்கின்ற ஆலமரம் 200 ஆண்டை கடந்து நிற்கின்ற இயக்கமாக, பேர் இயக்கமாக, உலக இயக்கமாக நிச்சயமாக நிலை பெற்றிருக்கும்ங்கிறத அவருக்கு போய் சொல்லுங்க. இல்லை, இந்த புதுச்சேரியில் முக்கியமானது இந்த பாதுகாப்பு. இப்போ 5000 பேர் தான் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க, 31 கண்டிஷன். அதையும் மீறியுமே செவரேறி குதிக்கிறது, புதருக்குள்ளே போய் ஓடுறது, ட்ரோன் கேமரா வச்சுலாம் கண்காணிக்கிறாங்க, கம்பி ஏறி குதிக்கிறாங்க, அந்த வீடியோக்கள்லாம் பார்க்குற முகத்தை மூடுறாங்க, நேற்றைய போராட்டத்தில் கையை கடிக்கிறாங்க. பல்வேறு தடைகள் இருந்தாலுமே இன்றைக்கு இந்த பாதுகாப்பாக நடக்குது. இந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மிஸ்ஸிங், திமுக திட்டமிட்டு செய்து வரக்கூடிய தேர்தலில் மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறது? தமிழ்நாடு அரசால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசால பாதுகாப்பு கொடுக்க முடியலங்கிறதே இல்ல. இது பொதுமக்களுக்கான பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அப்படிதான் நீங்க பார்க்கணும். இவங்க கேட்ட இடத்தை தானே தமிழ்நாடு அரசு கொடுத்தது. ஆனால் இங்க புதுச்சேரியில தமிழ்நாட்டிலையும் 5000 பேர் தான் அலோவ் பண்ணணும், கியூஆர் கோடுன்னு வச்சா இதே போல அமைதியா இருப்பாங்களோ என்னவோ, அப்படி அந்த மாதிரி. சரி, இது அடுத்த நடவடிக்கை, அடுத்த கட்ட பாய்ச்சல். அதைத்தான் நம்முடைய தமிழ்நாடு அரசும் வழக்கு போட்டிருக்கோம். அந்த என்னென்ன SOP அப்படிங்கிறது வெளியிட போறாங்க. அது வரும்போது இத்தனை பேர் தான் வரணும், இவ்வளவு பேர் தான் இருக்கணும் கூட்டத்துல அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு அல்லது விதிமுறைகள் எல்லாமே வரக்கூடும். அத பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனால் ஒரு கட்சி தலைவராக தன்னை கருதி கொள்பவர் இதுவரைக்கும் நடந்த கூட்டங்கள்ல எல்லாம் தோத்து நிக்கிறாங்கிற இது ஏன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் பண்ணவே மாட்டேங்கிறாரு? He is always blaming the others. முதல்ல அதை மாத்த சொல்லுங்க விஜய. முதல்ல எந்த தவறு கூறிட்டாங்களா? காலையில புசியானந்த அறிவுரை கூறிட்டாரு. நேத்தும் சரி இன்னைக்கு சரி, மரத்துல ஏறாதீங்க, செவரை தாண்டாதீங்க, கைத்த மேல ஏறாதீங்கன்னு சொல்லிட்டாரு தொண்டர்களுக்கு. கூடுதலா ஒண்ணு விட்டுட்டீங்களே சமீபத்திய ஒரு அறிவுரை, கையை கடிக்காதீங்க. எனக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது புஷி ஆனந்தும் அந்த போலீஸ் அதிகாரி அந்த காவல் ஆணையர் அவரோட காணொலியும் பார்க்கும்போது அந்த அம்மா கையை கடிச்சிட போறாரோன்னு பயந்துட்டு இருந்தேன். புஷி ஆனந்த் கோவத்துல அந்த அம்மா கையை கடிச்சிட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பதட்டம் எனக்குள்ள இருந்தது. அதனால நீங்க சொல்ற மாதிரி மரத்துல தாவாதீங்க, மின்கம்பத்துல ஏறாதீங்க, பேரிகேட உடைக்காதீங்க, இப்படி எல்லாம் கூட ஒரு கட்சி
ஒரு கட்டளை அல்லது ஒரு அறிவுரை சொல்லி நடந்ததை நீங்க பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? கூடுதலா இப்ப கைய கடிக்காதீங்க. நாளைக்கு கூடுதலா இன்னும் சில விஷயங்கள் சேரக்கூடும். சில்மிஷம் செய்யாதீங்க. அப்புறம் கிச்சு கிச்சு மூட்டாதீங்க. அப்புறம் ஒருத்தர் நாற்காலிய இன்னொருத்தர் புடுங்கிட்டு ஓடிராதீங்க. அல்லது வேற ஏதாவது புதுசா கூட இந்த தற்குறிகள் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் ஊடகவியலாளர்கள் வருவாங்க. அவங்க தோள்ல நம்ம கட்சியோட அந்த துண்ட போட்றாதீங்க. அதையும் கூட சேர்த்துக்க சொல்லுங்க. ஏன்னா ஊடகவியலாளர்கள்ங்கிறவங்க எல்லோருக்கும் பொதுவானவர்கள். அவர்கள் தோள்ல கொண்டு போய் இந்த தாவேக்காவோட துண்ட போற்றக்கூடிய அளவுக்கு அங்கே அதிதீவிர ரசிகர் பட்டாளம் ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. அதனால விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி செய்கின்ற தவறுகளை அல்லது தான் செய்கின்ற தவறுகளை சரி இதையே அவர் யோசிக்கல. இதுவரைக்கும் நடந்த அத்தனை விஜய் கூட்டங்கள்லயும் ஒவ்வொரு கூட்டத்திலயும் 1000 பிரச்சனை நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது 41 உயிரிழப்பு ஆனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு அல்ல உலகமே விழிச்சுக்கிட்டு என்னது இப்படி நடக்குது அப்படின்னாங்க. சரி அந்த கூட்டத்துல அந்த உயிரிழப்பு நடந்ததுல அதுக்கு விஜய் என்ன பண்ணாரு? அத கொஞ்சம் சொல்லுங்களேன். 30 நாள் ஆளே காணோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு தூங்கி முழிச்ச மூஞ்சியோட வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு ஆறுதல் சொல்றதா சிஎம் நீங்க எதுனாலும் என்ன தொடுங்க என்னோட தொண்டர்களை தொட்டுறாதீங்க அப்படின்னாரு. நான் அலுவலகத்துலதான் இருப்பேன்ல வீட்டுலதான் இருப்பேன்னாரு. நீங்க அந்த இடத்துலதான் இருக்க போறீங்க. வெளியில வரப்போறதே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த தொண்டர்களுக்கு அல்லது ரசிகர்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக மகாபலிபுரம் கூப்பிட்டாரு. மகாபலிபுரம் கூப்பிட்டு துக்கம் விசாரித்த ஒரே ஆளாக இவர்தான் இருக்கிறாருங்கிறதும் தெரியும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க ஒரு எஸ்ஓபிய ஃபார்ம் பண்ணவே இல்ல. காஞ்சிபுரத்துலதான் அது நடந்தது. மிக சமீபத்துல சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல ஒரு 2000 பேரை கூப்பிட்டு வந்து ஒரு அரங்கத்துக்குள்ள நீங்க பண்ணீங்கங்கிறது நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அதைதான் நாங்க சொல்றோம். நீங்க தானே பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க தான் உங்க கட்சி மாநாட்டுக்காக எஸ்ஓபி யோசிக்கணும். எல்லாவற்றையும் தூக்கி தமிழ்நாடு அரசின் தலைமையில போட்டீங்கன்னா இது என்ன நாளைக்கே இன்னொரு ஆள் இன்னொரு குட்டி கட்சியை ஆரம்பிப்பாரு ஒரு காளான் மாதிரி. உடனே அதுக்கும் இப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதை தவிர புதுச்சேரி அரசு இப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடந்த அந்த துர்மரணங்கள் விஜய் அவர்கள் பறித்த அந்த 41 உயிர்கள் கொடுத்த அதனால ஏற்பட்ட ஒரு முன்முயற்சி தானே தவிர முன்னெச்சரிக்கை தானே தவிர இது நடந்திருக்காட்டி அவங்களும் இப்படியான ஒரு தீவிர பாதுகாப்பை ஏற்படுத்தி இருப்பாங்களா ஒரு கேள்விக்குறி. அப்படி ஏற்படுத்தி இருந்தாங்கன்னா உடனே விஜய் என்ன பண்ணுவாரு? ஒரு டயலாக் கூட சேர்த்துப்பாரு. பாரு இங்க தமிழ்நாட்டுல தானே பண்ணாரு. போலீஸ்காரர்கள் இவ்வளவு கண்டிஷன் போட்டாங்க எனக்கு. 31 கண்டிஷன் போட்டாங்க. இவ்வளவுதான் சிரிக்கணும், இவ்வளவுதான் கையை தூக்கி அசைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேலியும் கிண்டலும் செய்தவர் இவர் தானேப்பா. இவர் எப்போ போலீஸ்காரர்களோட அந்த கண்டிஷன் எல்லாம் மதிச்சாரு? இவர் மதிக்கல. இவர் மதிச்சாதானே அவரோட ரசிகர் குஞ்சு பட்டாளம் எல்லாம் மதிக்கும். அப்படிங்கும் போது இப்போது புதுச்சேரி அரசு ஒரு பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால அவங்க இந்த எஸ்ஓபியை கடைபிடிச்சிருக்காங்க. அதை அங்கே போய் நின்னு பாராட்டுறாரு. ஆனா தமிழ்நாடு அரசு எவ்வளவு தூரம் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அன்னைக்கு இரவு 1:30 மணிக்கு நம்முடைய முதல்வர் அங்க போய் ஆறுதல் சொன்னாரா இல்லையா? உடனடியாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்தாரா இல்லையா? அத்தனை அமைச்சர்களும் அங்க ஓடுனாங்களா இல்லையா? விஜய் என்ன பண்ணாரு? பின்னங்கால் பெடரில் இடிக்க ஓடியே வந்துட்டார் பனையூருக்கு. கரூர் டு பனையூர் ஒற்றை வினாடியில் ஓடி வந்த ஒரே ஆளாக விஜய் தான் இருக்கிறார். அதையும் திருச்சி விமான நிலையத்துல செய்தியாளர் கேட்கிறாங்கல்ல 31 உயிர் பறி போயிடுச்சு அப்படின்னு. காதலே வாங்காம அவர் பாட்டுக்கு தானே கிராஸ் பண்ணி ஓடினாரு. இவர் மேல இவ்வளவு குற்றங்களை வச்சுக்கிட்டு இவர் எப்படி எப்ப பாரு தமிழ்நாடு அரசுன்னு குற்றம் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு தலைவர் நல்ல தலைவரோட அடையாளம் யூ ஹாவ் டு ஓன் ஆல் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு துணிச்சல் இல்லாதவர் ஒரு அங்க போய் நின்னும் மேடை ஏறி நீ 4 வசனத்தை பேசிட்டு போறீங்க அவ்வளவுதான். அந்த வசனத்துக்கு மேல உங்களால பேச எதுவுமே முடியாது. அதை தவிர நீங்கள் எல்லா காலத்திலும் திமுகவை தான் விமர்சனம் செய்தாக வேண்டும். திமுகவை விமர்சனம் செய்தால்தான் அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஊடகத்திலும் மீடியாவிலும் உங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். அதை தாண்டி வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா பேசுங்க. உங்களோட திட்டங்கள் என்ன? உங்களோட எதிர்கால திட்டங்கள் என்ன? அது எதுவுமே இல்லைங்கிறது வேற விஷயம். ஏன்னா எல்கேஜி படிச்சுட்டு இருக்கவர் போய் நான் நாளைக்கே பிஹெச்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி? அந்த மாதிரிதான் இவரோட சிறுபிள்ளைத்தனமான தற்குறித்தனமான நடவடிக்கைகள். இதை இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோங்கிறதே
நகைச்சுவையா இருக்கு. ஏன்னா அரசியல்ங்கிறது ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயம். அதுல நகைச்சுவை கிளவுன் ஒருத்தர் வேணும்ல. அதற்காக இப்போது விஜய் நானே களத்துல இறங்குறேன். நான் ஹீரோ இல்ல. அரசியல்ல நான் ஒரு மாபெரும் கிளவுன் அப்படின்னு நிரூபிச்சுட்டு இருக்காரு. ஒரு புறம் விஜய் 2026ல் ஆட்சி அமைப்பேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு படத்தில் அமித்ஷா சொல்கிறாரு, ஸ்டாலின்ஜி ரெடியாக இருங்க, 2026ல் திமுகவை தொடச்சி எரிய போகிறோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை துணியில் சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் அதற்கு முன்னால் நம்முடைய திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நடந்த பல தேர்தல், கிட்டத்தட்ட 10, 12 தேர்தல்கள்ல முற்ற முழுக்க திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அத்தனை தேர்தல்கள்லயும் அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே வசனம், இந்த விஜய் மாதிரியே அவரும் ஒரே வசனத்தை தான் சொல்லுவாரு. திமுகங்கிற பேரைத்தான் சொல்லுவாரு. நாங்கள் அப்படியே துடைச்செறிய போறோம் அப்படிம்பாரு. கையில நம்மெல்லாம் கைய கழுவிட்டு தொடச்செறிகிற அந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை டிஷ்யூ பேப்பராக துடை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத இன்னமும் புரிஞ்சுக்க தெரியலையா? சரி, நீங்க இங்க ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. மேற்கு வங்காளம், தமிழ்நாடு இது 2 தான் அடுத்த இலக்குன்றீங்க. உடனே நாடாளுமன்றத்துல பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட அந்த வந்தே மாதரம் பாடல நேத்து பிரதமர் அவ்வளோ நேரம் பேசுறாரு, 1 மணி நேரமா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு அஜீஸ். பிரதமர் பொறுப்பு என்பது, உள்துறை அமைச்சர் பொறுப்பு என்பது எப்போதுமே தேர்தலை பற்றி மட்டுமே யோசிப்பதற்கு தானா? அடுத்த தேர்தல் எந்த மாநிலத்துலப்பா வருது? அத பத்தி ஒண்ணு இஷ்யூவ கிளப்பி விட்டுறலாம். அத பத்தியே விவாதிக்கலாம் நாடாளுமன்றத்துல. பற்றி எரிகிற 1000 பிரச்சனைகள் இருக்கு. இண்டிகோ விமான பிரச்சனை, லட்சக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டார்கள். அது இருக்கு. அத பத்தி கேட்க மாட்டேன். ஜார்க்கண்ட்ல விவசாயிகள் தெருவுல இறங்கி இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய விளை நிலங்களை அங்க உள்ள பெரு முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்கான திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள் தெரிஞ்ச உடனே அந்த ஜார்க்கண்ட் விவசாயிகள் போராடுறார்கள். மேற்கு வங்காளத்துல போராட்டம், அஸ்ஸாம்ல போராட்டம், எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி அரசுக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்க உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். அவங்க ஜெயிச்சு வந்த பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இதுவரைக்கும் தேனும் பாலும் ஓடுதா? மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா? பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? சிறுபான்மையினர் பாதுகாப்பா இருக்காங்களா? அங்க உள்ள வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பா இருக்கா? அங்க உள்ள சுரங்கங்கள், அங்க உள்ள மலை வளங்கள் இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கா? எல்லாவற்றையும் சுரண்டி 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 அந்த அம்பானி அதானிக்காக தானே கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் வாழுகின்ற பிஜேபி மாநிலங்களில் மிகச்சிறப்பான ஆட்சி நடக்குதுன்னா எல்லா இடத்துலயும் உங்களை மக்களே ஜெயிக்க வைப்பாங்க. இதுல இன்னொரு சூழ்ச்சி பாருங்களேன். முந்தி இவிஎம் அதனால் இவர்கள் ஜெயித்தார்கள்னு சொன்னோம். அதுக்காக அவங்க அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாங்க. நீ மெஷினை தானே குற்றம் சொல்ற. இப்ப நான் உங்களுக்காக எஸ்ஐஆர்ங்கிற அந்த ஒரு நடவடிக்கை கொண்டு வரேன். அதுல நீங்களே பாதிக்கு பாதி பேர் காணாம போயிடுவீங்க. எப்படின்னா, நீங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருப்பீங்க அஜீஸ், நானும் ஃபில்அப் பண்ணேன். 2002ல நீ வாக்களித்த அந்த பாகம் எது, அந்த பாகம் எண் என்ன, அந்த தொகுதி எங்க இருக்கு, அந்த அலுவலகம் எங்க இருக்கு, அதுக்கு போற ரூட் என்ன, எந்த வண்டியில போன, யாரோட போன, என்ன ட்ரெஸ் போட்டு போன, எத்தனை மணிக்கு வாக்களிச்ச, இதெல்லாம் எஸ்ஐஆர் ஃபார்ம்ல கேக்குறாங்க அப்படின்னா, நேத்து சாப்பிட்டதே நம்ம மறந்துடுவோம்பா. தேர்தல் ஆணையம் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டிய தகவல்களே நான் வச்சிருக்கணும் அப்படின்னா, என் வீட்டுல நான் குப்பையை சேர்த்து வச்சுட்டே இருக்கணுமா? நீங்க 2035ல 2025 பத்தி ஏதோ ஒரு கேள்வி கேட்பீங்க அப்படிங்கறதுனால நான் 25ல இருந்து இந்த பேப்பர் எல்லாம் வீட்டுல வச்சிருக்கேன்மா. என்ன ஒரு முட்டாள்தனமான ஆட்சி. அதை தவிர இன்னொன்னு, உள்துறை அமைச்சர் என்பது இந்தியாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்குமான ஒரு அமைச்சகம். எத்தனை தீவிரவாதிகள் வெளிநாட்டில இருந்து உள்ள வந்து ஊடுருவி நம்முடைய இந்தியர்களை சுட்டு கொன்னுட்டு சாவகாசமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி தில்லி பாம் பிளாஸ்ட், எவ்வளவு ஒரு கேபிட்டல். டெல்லியில அந்த மாசடைந்த காற்று, அதுல அந்த அம்மா சொல்றாங்க நேத்து தில்லி முதலமைச்சர், இந்த மாதிரியான மாசடைந்த காற்றை கண்டுபிடிக்கிறதுங்கிறது தனிப்பட்ட எந்த எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஒரு படித்தவர் ஆட்சி செய்த தில்லி மக்கள் தாரை வார்த்து நின்றிருக்கிறார்கள். வெறுமே பிஜேபி கொடுத்த 2500 ரூபாய்க்காக. அது மாதிரி சமீபத்துல பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்து அந்த பீகாரை விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள். ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சியை தமிழ்நாட்டின் மீதும் மேற்கு வங்காளத்தின் மீதும் நிறைவேற்றுவோம்னு உள்துறை அமைச்சர் சொல்றாரு. அவர்கள் சூழ்ச்சியினால் தான் இதையெல்லாம் செய்ய முடியுமே தவிர, நிச்சயமாக மக்கள் நல திட்டங்களால், மக்கள் மனதை கவர்கின்ற கொள்கைகளால் அவர்களால் உள்ளே வரவே முடியாது.
நம்முடைய முதல்வர் சொல்வதை போல் தமிழ்நாடு வில் ஆல்வேஸ் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் டெல்லி. யூ கேன் நெவர் எவர் வின் ஓவர் தமிழ்நாடுன்னு ராகுல் காந்தி சொன்னார்ல நாடாளுமன்றத்துல. அதைத்தான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் என்பவர் உள்நாட்டின் வளங்களுக்கான பாதுகாப்புக்கு உடையவர். ஆனால் இவருக்கு எல்லா நேரமும் தேர்தலை பற்றி மட்டும்தான் ஒரே சிந்தனையாக இருக்கிறது. அதிலும் நேர்மையான தேர்தல் இல்லை. அந்த ஞானேஷ்குமாரை விலைக்கு வாங்கி அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்ய முடியாது, அவர் இறக்கும் வரைக்கும் அப்படின்னு ஒரு குஷனை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்கன்னா எப்படி இது மாதிரி நடக்க முடியும்? ஒரு வந்தாரா, அந்த குஜராத்ல இருக்கக்கூடிய அம்பானியோட அந்த வந்தாராங்கிற அந்த விலங்குகள் மீட்பு அண்ட் மறுவாழ்வு மையம், அத பத்தியும் எந்த கேஸும் போட முடியாதுன்னு ஒரு குஷன் வாங்கி கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் பத்தி எந்த கேஸும் போட முடியாதுன்னு நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள்ல இருந்து இவங்களை விலக்கி வச்சா இது என்ன ஒரு புதுவிதமான அராஜகம்? அப்ப எளிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கேஸு, தண்டனை இதெல்லாமா? இந்த மாதிரி பெரு முதலாளிகள் அல்லது இவர்களுக்கு ஜால்ரா அடிக்கின்ற அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த தண்டனையே கிடையாதா? அவர்கள் என்ன தவறு செய்தாலும் எதுவும் கேட்க முடியாதுன்னா உள்துறை அமைச்சகம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? உள்துறை அமைச்சகம் எளிய மக்களுக்கான பாதுகாப்பை கூட கொடுக்கல இல்ல. அப்ப இவரோட தவறு தானே அது. அப்போ ஒட்டுமொத்த இந்த இந்திய வரலாற்றில் முற்றிலுமாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு அரசு இருக்க முடியுமானால் ஒன்றியத்தை ஆளுகின்ற பிஜேபி அரசு, ஒன்றியத்தை ஆளுகின்ற பிரதமர், ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர், நம்முடைய உள்துறை, நம்முடைய ஒன்றியத்தின் நிதி அமைச்சர், இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாம். நம்முடைய டாலரோட மதிப்பு 90 எட்டி இருக்குப்பா. நம்முடைய டாலருக்கு எதிராக நம்முடைய ரூபாயின் மதிப்பு 90 எட்டிடுச்சு. இன்னொரு 10 மட்டும் வந்துருச்சுன்னா 100க்கு 100 ஆயிடும். இப்படியாக பொருளாதாரம் ஆட்டம் கண்டுட்டு இருக்கு, பாதுகாப்பு ஆட்டம் கண்டுட்டு இருக்கு, விளைநிலங்கள் ஆட்டம் கண்டுட்டு இருக்கு, வேலை வாய்ப்பு ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. இதையெல்லாம் கவனிக்காம எல்லா நேரமும் தேர்தல் தேர்தல் தேர்தல், இது ஒன்று மட்டுமே சிந்தனை. இந்தியாவின் நவீன சகுனியாக உள்துறை அமைச்சர் இருக்கிறார். அதை தவிர அவர் வேற எதையுமே செய்யறது இல்லை, வேற எந்த வேலையும். ரொம்ப வருத்தமா இருக்கு நிஜமாவே. ஆனால் இப்போது ஒண்ணு, பொதுமக்களே விழித்து கொண்டு விட்டார்கள். பொதுமக்களே எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிறார்கள். பொதுமக்களே போராட்டத்தில் இறங்குகிறார்கள்ங்கிறத மிக சமீபமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த மக்கள் எழுச்சியின் கேள்விக்கு இவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். அதை தவிர இன்னொரு சூழ்ச்சி பாத்தீங்களா? ரஷ்ய அதிபர் புட்டின் வந்தாருல்ல, அவரோட அடுத்த 5 ஆண்டுக்கு வணிக ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார் நம்முடைய பிரதமர். தன்னுடைய நண்பர்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களுக்கு தடையில்லாமல் பெட்ரோல், அந்த எரிசக்தி எல்லாம் வந்து சேரணுங்கிறதுக்காக அடுத்த 5 ஆண்டுக்கு ரஷ்யாவோட ஒரு வணிக ஒப்பந்தம். இவ்வளவு தூரம் தன்னுடைய நண்பர்களுக்காகவே எல்லாம் செய்து கொண்டிருப்பவர் இந்திய மக்களுக்காக எப்போது செய்ய போகிறார்? பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அதனால தேர்தல் தேர்தல் தேர்தல், நீங்கள் என்ன வேணாலும் கனவு காணுங்க. விஜய் இங்கே கனவு கன்ற மாதிரி அங்கே அமித்ஷா கனவு கண்டு கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு திருப்பரங்குன்றம் விஷயத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை நம்முடைய முதல்வர் மீட்டெடுத்திருக்கிறாரோ, காப்பாற்றி இருக்கிறாரோ, எப்படி மதுரையில் ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் வரவிடாமல் நம்முடைய முதலமைச்சர் காப்பாற்றினாரோ, அதுபோல் திரும்பவும் 2026 தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் காப்பாற்றுவார். இப்படி யோசிச்சு பாருங்களேன் அஜீஸ். இந்த நேரத்துல இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் நடந்த அந்த கலவரம் நடத்திய அந்த பிஜேபி காரர்கள், அவர்கள் கையில் சிக்கிய எடப்பாடி என்ன செஞ்சிருப்பாரு? அவர் மட்டும் முதல்வராக இருந்திருந்தால் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் எதுலயுமே தலையிட மாட்டேன் அப்படின்னு கைகட்டி வாய் பொத்தி இருந்திருப்பார். செய்தியாளர்கள் போய் கேட்டா, ஆமா இல்ல திருப்பரங்குன்றத்துல அங்க விளக்கு தூணா, அந்த இடத்துல தீபம் ஏத்தினாங்க, நான் டிவியில பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அங்கே பல உயிர்கள் பறிபோய் இருக்கும். அப்படி எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் காப்பாற்றிய ஒரு வல்லமை நம்முடைய முதல்வருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனாலதான் விஜய்க்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்குமே கூட பதிலாக தன்னுடைய மௌனமான செயல்களால் நம்முடைய முதல்வர் தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதனால் தமிழ்நாடு எப்போதுமே திமுக பக்கம்தான், திமுக எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களின் பக்கம்தான். அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து கும்பகர்ண தூக்கம் தூங்கி பல கனவுகளை காணட்டும், தமிழ்நாட்டை வெல்லுவதை போல கனவு காணட்டும். அது நனவில் நடக்கவே நடக்காது. ஏனென்றால் அவர்கள் கொண்டிருக்கின்ற மத விரோத, மக்கள் விரோத, மொழி விரோத, ஜனநாயக விரோத, பெண்கள் விரோத, எளிய மக்கள் ஏழைகள் விரோத கொள்கைகளுக்கு தமிழ்நாடு என்றைக்குமே இடம் கொடுக்காது.
அப்படிங்கறத போய் அவருக்கு சொல்லிடலாம். நன்றிங்கம்மா. நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி அஜீஸ்.